பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் உங்கள் பிரு. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மட்டக்களப்பு மாவட்டத்திலே பழமை வாய்ந்ததும் வரலாற்று சிறப்பு மிக்கதும் மாமாங்கீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலயம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் உள்ள அமிர்தகளி எனும் இடத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலாகும். இக்கோயில் மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 2 மைல் தூரத்தில் மாநகர சபை எல்லையில் உள்ள அமிர்தகளி எனும் ஊரில் அமைந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கி அமைந்த இவ்வாலயத்தின் கற்பக்கிருகத்தில் சிவலிங்கம் உள்ளது. எனினும் விநாயகர் அங்கியுடனேயே சிவலிங்கம் காட்சி தருவதால் அடியார்களால் மாமாங்க பிள்ளையார் என்றே மூலமூர்த்தி போற்றப்படுகின்றார். மாமாங்கேஸ்வரர் ஆலயம் தென்னை, ஆல், அரசு, வேம்பு, குருந்து, கொக்கட்டி முதலான அடர்ந்த மரங்களின் நடுவே அமைதியான சூழலில் நெய்தல் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் நீர்வாசலில் குருந்த மரம் ஒன்று உள்ளது. ஆலயத்திற்கும் அதன் வடபுறத்தையுள்ள அமிர்தகளி எனும் ஊர்மனைக்கும் இடையில் தாமரை பூக்கள் நிறைந்த மாமாங்க தடாகம் உள்ளது. இதுவே இவ்வாலயத்தின் தீர்த்த குளமாகும். இந்த கோவிலின் வரலாறை பார்ப்போமானால், ராமாயணத்தில் ராமன் இலங்கை அரசர் ராவணனை போரில் வென்று சீதையை சிறை மீட்டு அயோத்தி திரும்பும் வழியில் தற்போது இத்தலம் அமைந்துள்ள இடத்தில் ஓய்வெடுத்ததாகவும், சிவபூசை செய்து வழிபட சிவலிங்கம் ஒன்றை எடுத்து வர அனுமனை அனுப்பியதாகவும், அனுமன் சிவலிங்கம் கொண்டு வர தாமதமானதால் அங்கிருந்த மண்ணினால் லிங்கம் செய்து சிவபூசை செய்ததாகவும், தனது கோதண்டத்தை நிலத்தில் ஊன்றி பூசைக்கு தேவையான தீர்த்தத்தினை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. தாமதமாக வந்த அனுமான் எடுத்து வரப்பட்ட லிங்கத்தினை கோதண்டத்தை ஊன்றிய இடத்தில் புதைத்ததாகவும் வரலாறு. ராமபிரானால் செய்யப்பட்ட லிங்கமே ஆலயத்தின் மூலமூர்த்தியாக உள்ளதுடன், அனுமானால் கொண்டு வரப்பட்ட லிங்கம் புதைக்கப்பட்ட இடமே இங்கு அமைந்துள்ள தீர்த்த குளமாகும். அடிப்படையில் இவ்வாலயம் ஒரு சிவாலயம் எனினும் இறைவனே கனவில் தோன்றி பிள்ளையாருக்கு ஆராதிக்கும்படி கட்டளையிட்டதாகவும், அப்போதிருந்து இங்கு பிள்ளையாருக்கு பூசைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆலய நிர்வாகம் கோட்டைமுனை பகுதி வேளாளர் பரம்பரையினருக்கும் அமிர்தகளி பகுதி ஏரூர் குருகுல வம்சத்தவருக்குமே உரிமையுடையது. ஆலயத்தின் கிழக்கே தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தின் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை தினத்தன்று மாமாங்கேஸ்வரரின் தீர்த்த திருவிழா இடம்பெறுகின்றது. இத்தினத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்வதுடன் பிதிர்க்கடன் நிறைவேற்றுவதும் சிறப்பம்சங்களாகும். இவ்வாலயத்தின் தீர்த்த குளம் ராமபிரானால் தோண்டப்பட்டதாலும், அனுமன் கொண்டு வந்த லிங்கம் அங்கே புதைக்கப்பட்டதாலும் நோய்கள் பல தீர்க்கும் அற்புத சக்திகளை உடையது. இக்குளத்தில் காணப்படும் சந்தனச்சோறும் பல அரிய வைத்திய குணங்களை உடையதெனவும், பல்வேறுபட்ட சரும நோய்களுக்குரிய நிவாரணி எனவும் நம்பப்படுகின்றது. இவ்வாலயத்தில் தினமும் 3 வேளைகள் பூசை நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் மகோற்சவம் ஆடி அமாவாசைக்கு 10 தினங்களுக்கு முன்னர் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகி ஆடி அமாவாசை அன்று தீர்த்த திருவிழாவுடன் நிறைவடைகின்றது. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை இன்னைக்கு காணொலியை பார்த்துருப்பீங்க. ஸோ மட்டக்களப்புலேயே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாமாங்கேஸ்வரர் கோவில். ஸோ அதில் வரலாறையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும்னா மறக்காமல் நம்மளுடைய பிஹைண்ட் மீ சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க வெள்ளை கோனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும். ஸோ தொடர்ந்து பிஹைண்ட் மீ சேனலோட இணைந்திருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் திரு.